சில்கலாம் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பீமா பாய்ஸ் யூடியூப் சேனலில் சேவல் வரலாற்றினுடைய இரண்டாவது பகுதி, சேவல் களத்தின் வரலாற்றின் இரண்டாவது பகுதியை பற்றி பார்க்க போகிறோம். இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்தியா லெவலில் சேவல் சண்டை எப்படி இருந்தது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதற்கு முன்பாக பார்ட் 1ல் வந்து சேவல் வரலாற்றில் சேவல் கட்டு அல்லது சாவக்கட்டு அல்லது கட்டு சேவல் என்ற சொல்லினுடைய வரலாறு, அந்த சொல்லு எவ்வாறு பிறந்தது என்பதை பற்றி பார்த்தோம். இன்றைக்கி நம்ம வந்து சேவல் கள வரலாறில் இந்தியா லெவலில் சேவல் சண்டை எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்கும்போது, சிந்து சமவெளி நாகரிகத்தில் சேவல் முத்திரைகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளது. ஹரப்பா மொஹஞ்சதாரோ நாகரிகத்தில், அதில் சிந்து சமவெளி நாகரிகத்தில் பார்த்திங்கன்னா அங்கே நடைபெற்ற அகழ்வாராய்ச்சியில் சேவல்களுடைய முத்திரைகள், சேவல் இன்றைக்கி வச்சுருக்கோம் இல்லையா, நம்ம அந்த சண்டைக்கு ரெடி பண்ணும்போது சேவல்கள்லாம் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி நல்ல சேவல்களுடைய முத்திரைகள் பொறிக்கப்பட்டு கல்வெட்டுகளில் வெட்டப்பட்டு இருந்திருக்கு. அங்கு அகழ்வாராய்ச்சி ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட் அகழ்வாராய்ச்சி மேற்கொண்டதில் அதை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதன் பிறகு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து கிபி 5ஆம் நூற்றாண்டில் தமிழ்நாட்டில் நிறுவப்பட்ட சேவல்களுக்கான நடுகல்கள் இருக்கு இல்லையா, அது வந்து சேவல் குறித்த சண்டை தகவல்களை தமிழகத்தைச் சேர்ந்த சேவல் சண்டைகள் எவ்வாறு இருந்தது என்பதற்கு நமக்கு சொல்லுது, விளக்குது. அதிலிருந்து நம்ம தெரிந்து கொள்கிறோம். மேலும் தமிழகத்தை மட்டும் இல்லாமல் இந்தியா லெவல்லையும் சேவல் சண்டை அப்பொழுது இருந்திருக்கிறது அப்படிங்கிறதுக்கு இந்த சிந்து சமவெளியில் எடுக்கப்பட்ட கல்வெட்டுகளுடைய அகழ்வாய்வுங்கிறது சான்றாக உள்ளது. தமிழகத்தில் குறிப்பாக சங்க காலத்தில் பார்த்திங்கன்னா கோழிகளில் ஆண் கோழிகள் சேவல் என அழைக்கப்பட்டது. அப்படி அந்த ஆண் கோழிகள் என்ன பண்ணும், தன் இணையை தேடி, அதாவது பெண் கோழிகளின் ஆதிக்க உரிமையை பெற ஆண் கோழிகளோடு இன்னொரு ஆண் கோழிகள் சண்டை போடும். அதாவது நம்ம சுருக்கமாக சொல்லணுன்னா, ஒரு பெண் கோழியை 2 ஆண் கோழிகள் இணை சேரணும் அப்படின்னு தொடுத்தும் பொழுது அந்த 2 சேவல்களுக்கு இடையில் சண்டை வரும். அப்படி சண்டை வந்து அந்த சேவலில் எது வந்து டாமினேட் பண்ணுதோ, எது வந்து இன்னொரு சேவலை வந்து வீழ்த்துகிறதோ, அந்த சேவலோட தான் வீழ்த்தப்பட்ட சேவல்கிட்ட வந்து அந்த பொட்டை இணங்காது. வெற்றி பெற்ற அந்த சேவல் கூட தான் என்ன பண்ணும், இந்த பொட்டையானது இணங்கும். இந்த சண்டையை வந்து யாரால விலக்கி விட முடியுமா அப்படின்னா, நம்ம போய் விலக்கி விட்டால் கூட திரும்பவும் அதை அடிச்சுக்கும். இது இயற்கை, இது இயல்பான ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தமிழகத்தில் சங்க காலத்தில் இப்படி இருந்ததை நம்ம பார்க்குறோம். அதன் பிறகு பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய பூம்புகார் இருக்கு இல்லையா, புகார் நகரம், அந்த புகார் நகரத்து மக்கள் என்ன பண்ணுறாங்க, சங்க காலத்தில் வந்து இந்த சேவல் சண்டையை கண்டுகளித்ததற்கான அந்த சான்றுகள் இருக்குது. அப்படி கண்டுகளித்த விளையாட்டுகளில் ஒன்றாக கோழி சண்டையை முதன்மைப்படுத்துகிறாங்க அந்த மக்கள். பல்வேறுபட்ட வீர விளையாட்டுகள் தமிழகத்தில் அந்த சங்க காலத்தில் இருந்தாலும் இந்த பூம்புகார் மக்கள், அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய பூம்புகார், அன்றைக்கி புகார் நகரம் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம காவேரி பூம்பட்டினம் கூட சொல்லுவோம் அந்த ஏரியாவை. பார்த்திங்கன்னா அந்த கண்ணகி கதையெல்லாம் அங்கே தான் வந்து இது பண்ணிட்டு இருப்பாங்க, கல்வெட்டாக வெடித்து வச்சுருப்பாங்க. அந்த புகார் நகரத்தில் வீர விளையாட்டுகள் பல இருந்தாலும் சேவல் சண்டையை வந்து மக்கள் கண்டுகளித்ததை அங்கே வந்து அதை வந்து சான்று பண்ணியிருக்காங்க. அதுக்கான சான்றுகளும் அங்கே கிடைக்கப்பட்டுள்ளது. அதன் பிறகு பார்த்திங்கன்னா சங்க காலத்தில் வந்து கீழ்ச்சேரி மேச்சேரி அப்படிங்கிற 2 பகுதிகளில் வந்து சேவல் சண்டை ரொம்ப கொடிகிட்டு பறந்ததாகவும் அங்கு சேவல் சண்டைக்கு பேர் போன 2 ஊர்களாக இருந்திருக்கிறது. பண்டைய காலத்தில் கீழ்ச்சேரி மேலச்சேரி இடங்களில் சேவல் சண்டை நடைபெற்றுள்ளது. அதற்கான சான்றுகளும் கிடைக்கப்பட்டுள்ளது. இதனை பற்றி இந்த 2 ஊர்கள் கீழச்சேரி மேலச்சேரி என்ற இந்த 2 ஊர்களை பற்றி தொல்காப்பியம் என்னும் சங்ககால நூல் என்ன பண்ணுது, விளக்குகிறது. அடுத்தது நன்னூல்லையும் என்ன பண்ணுறாங்க, இந்த கீழச்சேரி மேலச்சேரி என்ற இடங்களில் சேவல் சண்டை நடைபெற்று உள்ளதுக்கான குறிப்புகளை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. அதன் பிறகு பார்த்திங்கன்னா சங்க காலத்தினுடைய வரலாறு அப்படின்னு பார்க்கும்போது இதுதான், கீழச்சேரி மேலச்சேரியில் இருந்து சண்டை நடந்திருக்கு. மேலும் வந்து அதற்கான சான்றாக வந்து நம்ம தொல்காப்பியத்தையும் நன்னூலையும் மேற்கோள் காட்டுறோம். அப்புறம் சேவல் சண்டையில் மிக முக்கியமான ஒன்று என்னென்னா, அந்த
நடுகள் நாட்டுதல் அப்படிங்கிறது வழக்கத்தில் தொன்று தொட்டு இருந்து வருகிறது. இந்த நடுகள் என்று நமக்கு ஞாபகம் வரும் பொழுது பொதுவாக நடுகள் நாட்டுதல் அப்படிங்கிற பழக்கம் எப்படி இருந்துச்சு மக்கள் மத்தியில் அப்படின்னா, ஏதேனும் ஒரு போரில் ஒரு வீரன் சண்டையிட்டு அதில் வீரமரணம் அடைந்தால் அந்த வீரமரணம் அடைந்த அந்த வீரனுடைய சான்றாக மக்கள் என்ன பண்ணுறாங்க, அவருக்கு ஒரு மரியாதை செலுத்தும் வகையில் அவருடைய ஞாபகார்த்தமாக அவருக்கு நடுகள் நாட்டுதல்ங்கிற பழக்கம் தமிழகத்தில் தொன்று தொட்டு இருந்து வந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் விழுப்புரம் அருகே உள்ள அரசலாபுரம் என்ற ஊரில் சேவல் நடுகள் ஒன்று கிடைத்துள்ளது. தற்பொழுது ஒரு ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட் நடத்திய ஒரு அகழ்வாய்வில் தமிழ்நாட்டினுடைய விழுப்புரம் மாவட்டத்தில் அரசலாபுரம் என்ற ஊரில் ஒரு சேவல் நடுகள் இருந்திருக்குது. அப்போ சேவல் சண்டையும் இங்கே நடந்ததற்கான சான்றுகளை நாம் அதிலிருந்து தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது. அந்த கல்வெட்டினுடைய காலம் பார்த்திங்கன்னா, இதுவும் நம்ம முன்னாடியே பேசுனது போல் கிபி 5ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு கல்வெட்டாக தான் இருக்கும் என்று அந்த தொல்லியல் ஆய்வாளர்கள் யூகித்திருக்கிறாங்க. அதில் பார்த்திங்கன்னா அந்த கல்வெட்டில் என்ன குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதில் முகையூர் என்ற பகுதியில் மேலச்சேரி என்ற பகுதி சார்பாக போரிட்டு மாண்ட சேவலுக்கு அந்த சேவலுடைய வீரத்தை போற்றும் வகையில் வைக்கப்பட்டுள்ள கல்வெட்டு தான் இது, நடுகள் தான் இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்னென்னா, முகையூரை சேர்ந்த கோழி மேலச்சேரியில் சண்டை போட்டிருக்காங்க. அப்படி சண்டையிட்டு அந்த கோழி வீரமரணம் அடையுது சண்டையில். அந்த வீரமரணம் அடைந்த அந்த கோழியின் ஞாபகமாக தான் இந்த கல்வெட்டு வைத்திருக்காங்க. அந்த கல்வெட்டு தான் விழுப்புரம் மாவட்டம் அரசலாபுரம் என்ற ஊரில் நம்மளால் பெறப்பட்டுள்ளது. பொதுவாக தமிழர்கள் மரபில் பார்த்திங்கன்னா, போரில் இறந்த வீரர்களுக்கான நடுகள் வைக்கப்படுவது வழக்கம். அதுபோல் சேவலுக்கு நடுகளும் வைக்கப்பட்டு இருக்கிறதுங்கிறதே நம்ம பார்க்கலாம். அப்போ இதிலிருந்து நமக்கு என்ன தெரியும்னா, ஒரு நாட்டிற்கும் இன்னொரு நாட்டிற்கும் போர் நடைபெறும்போது ஒரு மனிதர் சண்டையிட்டு வீரமரணம் அடைவதற்கு சமமாக நம்ம அந்த சேவல் சண்டையும் அப்பொழுது தமிழகத்தில் இருந்து வந்திருக்கிறதுங்கிறத இதிலேருந்து நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அக்காலத்தில் சேவல் சண்டைக்கான முக்கியத்துவம் இதிலிருந்து நமக்கு தெரிந்து கொள்ள முடிகிறது. அதன் பிறகு பார்த்திங்கன்னா, இந்தலூர் என்கின்ற பகுதியில் பார்த்திங்கன்னா, அதேமாதிரி தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்தலூர் பகுதியில் கிடைத்த சேவல் நடுகளில் வீரமரணம் அடைந்த ஒரு சேவலினுடைய பெயரே பொறிக்கப்பட்டுள்ளதுங்கிறாங்க. அந்த சேவலுடைய பெயர் பார்த்திங்கன்னா பொற்கொட்டி என்றும், அச்சேவல் கீழச்சேரி என்னும் இடத்தை சேர்ந்தது எனவும் தகவல் கிடைக்கப்பட்டுள்ளது. அந்த சேவலுடைய பெயர் பொற்கொட்டி, சண்டை நடந்த இடம் இந்தலூர். அந்த சேவல் எந்த பகுதியை சார்ந்ததுன்னா கீழச்சேரி என்ற பகுதியை சார்ந்தது. இதுக்கு முன்னாடி நாம் பார்த்தது விழுப்புரம் மாவட்டத்தில் அரசலாபுரம் என்ற இடத்துல சண்டை நடந்திருக்குது. அந்த அரசலாபுரம் என்ற இடத்துல மேலச்சேரியை சேர்ந்த சேவல் சண்டை போட்டு வீரமரணம் அடைஞ்சது. அதற்கான நடுகள் தான் அங்கே கிடைக்கப்பட்டுள்ளது. அது கிபி 5ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது என தொல்லியல் ஆய்வாளர்கள் கணிச்சிருக்காங்கன்னு பார்த்தோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்தலூரில் கீழச்சேரியை சேர்ந்த அந்த சேவல் தான் என்ன பண்ணியிருக்காங்க, சண்டை விட்டு அதே போல் வீரமரணம் அடைஞ்சிருக்கு. அதுக்கான கல்வெட்டு தான் வச்சுருக்காங்க. அந்த சேவலுடைய பேரும் பொற்கொட்டி என்று அதில் பொறிக்கப்பட்டுள்ளது. இந்த பகுதியில் பார்ட் 2ல் இதோட சேவல் களத்தின் வரலாறை நாம் முடித்துக்கொள்வோம். திரும்பவும் அடுத்த பகுதியில், அதாவது 3வது பகுதியில் இன்னும் எத்தனை இருப்பதை சேவல்கள வரலாற்றை தொடர்ந்து நம்ம பார்ப்போம். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற அன்பார்ந்த சேவல்களம் நேயர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.